رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தினர் வியாபாரத்தில் என்ன தவறு செய்தார்கள்? இதுக்கான ஆன்சர், அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தனர். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களில் சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம். புனித மாதமான இந்த மாதம் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த மாதம் புனித மாதமாக கருதப்பட்டு வருகிறது. படைத்த இறைவனால் குறிப்பிட்ட ஒரு மாதம் சிறப்பிக்கப்படுகிறது என்றால் அந்த மாதம் நமக்கு பல வழிகளில் கை கொடுக்கும் மாதமாக தான் இருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிகம் துவா செய்து அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போகிறேன். முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் எப்படி சிறப்பித்து குர்ஆனில் கூறியுள்ளானோ அதே போல இந்த ஒரு துவாவை குர்ஆனில் சிறப்பித்து கூறுகின்றான். இந்த மாதத்திற்கும் இந்த துவாவிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். மீன் வயிற்றினுள் சிக்கி கொண்ட நபி. தான் செய்த ஒரு தவறுக்காக மீன் வயிற்றினுள் சிக்கி கொண்டார். பிறகு தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் ஒரு துவாவை செய்தார். அந்த துவாவை கேட்டதும் அல்லாஹ் பதில் அளிக்கவில்லை. சிறிது காலம் மீன் வயிற்றினுள் இருந்தார்கள். இருக்கும் காலம் வரை இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றினுள் இருந்து காப்பாற்றினான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்து வெளிவந்த நாள் முஹர்ரம் மாதத்தில்தான் என கூறப்படுகிறது. மேலும் நபி அவர்கள் ஓதிய அந்த துவாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறானா, இந்த துவாவை மட்டும் யூனுஸ் நபி ஓதி இருக்காவிட்டால் கியாமத் நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றினுள்ளே தான் இருந்திருப்பார்கள். என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் அவருக்கு உடனடியாக நான் பதில் அளிப்பேன் எனவும் கூறுகின்றான். பொதுவாக இந்த துவாவை எந்த நேரத்தில் எந்த நாளில் ஓதி கேட்டாலும் கேட்டது கிடைக்கும். இந்த துவாவிற்கு விடை கிடைத்த இந்த முஹர்ரம் மாதத்தில் ஓதி கேட்கும்போது முடியாத காரியத்தை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அந்த துவா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஓதி காமிக்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இதோட மீனிங் என்னன்னா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த துவாவை துன்னூன் துவா எனவும் கூறுவார்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான துவா இது. ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய துவா. எந்த தேவைக்கும் ஓதலாம், எந்த நேரமும் ஓதலாம், எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். சில அறிஞர்கள் 313 முறை ஓதினால் பலன் கிடைக்கும் என கூறுகின்றார்கள். உங்களால் முடிஞ்ச அளவு ஓதி துவா செய்யுங்க. இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பத்ர் போரின் போது வானவர்கள் எந்த வானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.